அதான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட பாராளுமன்றத்தில் பேசுகின்றார்கள். நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள், நீங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று, நீங்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் என்று சொல்லி அடிக்கடி அவர்கள் உரத்து பேசும்போது அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இதே மாறி இருந்தா எப்படி இந்த அன்றைய டீம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அடிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. புயல் இதெல்லாம் காரணங்கள் எல்லாம் இப்போ பாருங்க, அது ஒரு இஷ்யூ உங்களுக்கு செஞ்சுக்கொள்ள இயலாம், ரைட்? அப்போ இந்த ஈரானுக்கு நடந்த அநியாயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணாத ஒரு கவர்மெண்ட் இது. அதை கண்டெம் பண்றது ஒரு கட்ஸ் இல்லாத ஒரு அரசாங்கம். சூழ்நிலை சார்ந்த மூலோபாய அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாம். ரைட்டோ ராங்ன்ற ஒன்று இருக்குதானே. அமெரிக்கா பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்க போகல, பேச்சுவார்த்தையை நல்லா பேத்துக்கொண்டிருக்க போகல. நீ நின்ற சரி டக்குன்னு அந்த நாட்டுக்கு அடிப்பாயிண்டா, நீ என்ன ஐஆர்சிக்காரன்? நீ ஒரு நாட்டு தலைவர், டொனால்ட் ட்ரம்ப் விவசாயம் நாட்டு தலைவர்னு சொல்லிடுமா? ஆயுதபாணியாக நின்ற ஒரு கப்பல் மிகப்பெரிய நெறிமுறையற்ற ஒரு அந்த மாதிரி டோட்டலி இன்டீசென்ட். அமெரிக்கர்கள் கூட அதை அப்போ நீ இது ஐஆர்சி, அமெரிக்கன் ஜனாதிபதி ஐஆர்சிக்கு பார்க்க மோசமாக வைக்கிறார். அவர் நினைச்சாராம், அவர் படுத்தாராம், அவர் எழுப்பினாராம், அடித்தாராம். அப்போ இது முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளணுமா?